கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம த உமன் சேனல்ல இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கௌசல்யா தமிழழகன் அவங்கள தான் நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ எங்க ஆடியன்ஸ்க்காக. என்னோட நேம் கௌசல்யா தமிழழகன். ஸோ நான் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி. என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நான் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் ரன் பண்ணிட்டு வரேன் அண்ட் பார்லர் சர்வீஸ் பண்ணிட்டு வரேன் அண்ட் ஹோம் பேக்கிங் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அண்ட் கெஸ்ட் லெக்சரா போய் அண்ட் மாடலிங்குள்ள வர்றதுக்கான உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னு சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா பெருசா இல்ல, எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர் அப்படின்றது சொல்ல முடியாது, என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்க பேக்கிங் பண்றது சொல்றீங்க, பட் அந்த பேக்கிங் மாடலிங் ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம் பேக்கிங் சொல்றீங்க, பட் அந்த ஹோம் பேக்கிங் இதுவும் உங்களுக்கான அந்த டைம் ஸ்பேஸ் எப்படி இருக்குது? ஓகேவா இருக்கா இல்ல எக்ஸ்ட்ரா? ஆக்சுவலி மாடலிங் வந்து கண்டினியூஸா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வீக் டேஸ்ல ஃபுல்லா வந்துட்டு நான் பார்லர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். பியூட்டிஷியன் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. சோ அது ரிலேட்டடா நான் பார்லர்ல ஒன் டு ஒன் செக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் குரூப் செக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் காலேஜ்லயும் சேம் தட் கெஸ்ட் லெக்சரா போயிட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஈவினிங் தான் வந்து அந்த பேக்கிங் ஸ்டே நான் எடுப்பேன். ஸோ ஈவினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் ஒர்க் எப்படியும் நம்மளுக்கு ஒன் டே ஒன்ஸ் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துட்டு இருப்பேன். மாடலிங் வந்து வீக்கெண்ட் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த 2 டே தான் நான் வந்துட்டு அதுக்கான டைம் நான் அப்போ தான். இந்த மாடலிங் ஃபீல்ட்ல இருக்க வந்து கிரிட்டிசிசம்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அந்த கிரிட்டிசிசத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சோ அது அட்வைஸா கூட நீங்க சொல்லலாம். இப்போ நீ வர ஜெனரேஷனுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்க எடுக்கிற ஒரு பாயிண்ட், நீங்க எடுத்தது கரெக்டா எடுக்கிறீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா போங்க. சோ அந்த வேக்குள் நீங்க எடுக்கிற பார்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கு, உங்க மைண்ட் செட் இருக்கனாலதான் நீங்க உள்ள வரீங்க. சோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க அதை இதை எதுவுமே கேட்காம இனிஷியலா நீங்க எதை நினைச்சு உள்ள வந்தீங்களோ அதையே எண்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லைன் கரெக்டாவே இருக்கும். இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க, எனக்கு இது பண்ணா நல்லா இருக்குமா அது பண்ணா நல்லா இருக்குமா, உங்களுக்கு இந்த வே நல்லா இருக்கும் அந்த வே நல்லா இருக்கும், யார் எதை சொல்றதுன்னு யோசிக்க வேணும். நீங்க எதை உள்ள வந்தீங்களோ எதை நோக்கி உள்ள போறீங்களோ அதையே கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, உங்களுக்கான லைன் கரெக்ட் வேல போகும் அப்படிங்கறது என்ன நான் இப்படிதான் உருவாக்கியிருக்கேன். சோ வர ஜெனரேஷனுக்குமே நான் அதான். மாடலிங் ஃபீல்ட்ல வாங்கின அவார்ட்ஸ் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணலாமா? ஓகே, 2023ல டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல டைட்டில் வின்னரா வந்தேன். ஓகே. அண்ட் தென் 2024 தமிழ்நாடு ஜான்வரில டைட்டில் வின்னரா இருந்தேன். ஓகே. அண்ட் மார்ச் சவுத் இந்தியா டைட்டில் வின்னர். சோ மூணுலயுமே டைட்டில் வின்னர். சூப்பர் நைஸ். இப்போ மாடலிங் மோஸ்ட்லி வந்து பியூட்டி மட்டும் இருந்தா போதுமா இல்ல ஆட்டிட்யூட் போல்ட்னஸ் அது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? போல்ட்னஸ் வேணாம். ஓகே, போல்ட்னஸ் இருக்கணும். அழகும் தேவையில்லையே. கண்டிப்பா நான் அதனால அவங்க கேக்குறேன். அழகும் தேவை, அழகு தேவை, போல்ட்னஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே ஓகே, தட்ஸ் குட். எங்க அந்த ஸ்டேஜ் ஆனாலும் எந்த ஸ்டேஜா இருந்தாலுமே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் நீங்க விடாம இருந்தீங்கன்னா ஓகே. மாடலிங்கா இருக்கட்டும், பேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? அவரோட சப்போர்ட் இல்லனா நான் இங்க உட்கார்ந்து பேச முடியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு கல்யாணான பெண்ணா இருந்துட்டு ஒவ்வொரு பெண்ணுக்குமே பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. கண்டிப்பா பேக் போன். கண்டிப்பா. அப்படி நீங்க சொல்ல வரீங்க தெரியுது. ஆனாலும் அதுதான், ஏன்னா அவர் சப்போர்ட் இல்லனா கண்டிப்பா நம்ம மூவ் ஆன் ஆக முடியாது. மாடலிங் அப்படிங்கும்போது ஃபேமிலி அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணணும். ஆமா. சோ அவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கேட்ட போகும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ ஃபேஷன் டெக்னாலஜி தானே முடிச்ச, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேஷன் ஷோ தானே பண்ண, அப்புறம் ஏன் தயங்குற, ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாரு வருதோ இல்லையோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்ட் அவருதான். மீடியாஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வைஸ் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். நம்ம ஒரு க்ரோ ஆகுறோம்னா அந்த இடத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எது கமெண்ட் வந்திருக்கா இது வரைக்கும்? ஒரே ஒரு டைம் தான் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். லைக் ஃபேஸ்புக்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரு போட்டாங்கன்னு தெரியாது, பட் அந்த ஃபேஸ்புக்ல வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வர போகும்போது அடுத்த கொஸ்டின் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. சோ அந்த செகண்ட் நான் உடஞ்சு போய் உட்காந்தேன். என்னடா இது, நம்ம சாரிக்கு தானே அந்த போட்டோஸ் போட்டிருக்காங்க, என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்பவும் எனக்கு சைட் சப்போர்ட்டா இருந்தது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா தெரிஞ்சிருச்சு, ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு, சொசைட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு அண்ட் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ அப்படின்றப்ப எந்த ஒரு நெகட்டிவ் அடிக்கிறவங்க அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம இப்போ அடிக்கிறவங்க அதே இடத்துல அடிச்சுட்டு தான் இருக்காங்க, டைப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட க்ரோ பண்ணோ அத பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அது நானும் இல்ல, எல்லாருமே அத தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பர்சன் அப்படினா என்னால என் லைஃப்ல இருந்து ரிக்ரெட் பண்ண முடியாது அப்படினா யாரை சொல்லுவீங்க? அம்ரின். அவங்க
அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் டச்சிங் அப்படின்னா சொல்றது ஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட். அவங்க ஓகே அவங்க தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட பாண்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றவங்க இப்போ ஜெரின், இப்போ அம்ரின் இருக்காங்க, இங்க இருக்காங்க இருக்காங்க. அவங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைசி வரைக்கும் விட முடியாது, மறக்கவும் முடியாது. அம்ரின் இருக்காங்க, இப்போ ஜெரின் இருக்காங்க, ரெண்டு பேருமே இருக்காங்க இருக்காங்க. ஆமா, அம்ரின் அப்படின்னா என்ன கஷ்ட காலத்துல தூக்கி விட்டவங்க அவங்கதான். சூப்பர் நைஸ். என்னைக்குமே அது மறக்க முடியாது. எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, என் பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட கன்சீவான நான் பீரியட் பாப்பா வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் கோவிட் டைம் அப்ப வர முடியாது. அப்போ என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்து அவங்க பையனா ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுத்து. ஸோ இதுமே பியூட்டிஃபுல் மெமரிஸ் இப்பவுமே அது உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ அவங்க நான் மிஸ் பண்றேன். ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் இருக்கும், பட் அவங்களும் பேசுவாங்க, நானும் பேசுவேன் எப்பவுமே. பட் அந்த பாண்டிங் வந்துட்டு அவங்களும் பிசினஸ் ரீதியா பிசினஸ் பாக்குறாங்க, நானும் என்னோட பிசினஸ் ரீதியா பாக்குறேன். பட் மிஸ் பண்றேன்னு கேட்டா கண்டிப்பா ரொம்பவே மிஸ் பண்றேன். ஏன்னா என்ன கஷ்ட காலத்துல தூக்கி விட்டது அவங்கதான். இப்போ நான் வந்து இருக்கேன், இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவங்களும் ஒரு பார்ட், ஃப்ரெண்ட் வகையில அவங்களும் ஒரு பார்ட். எல்லாரோட லைஃப்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பா அது இருப்பாங்க. ஏன்னா ஒரு தூக்கி வரதா இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கும், அந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் துவண்டு போன நேரத்துல எல்லாம் தட்டி தட்டி எந்த அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது இருக்காங்க, இருக்காங்க இப்பவுமே. அவ்வளவுதான். அண்ட் ப்ரௌடா ஃபீல் பண்ணோம்னா சரி, நான் உழுத நேரத்துல எல்லாம் விழாத அவங்க தட்டி தூக்கி விட்டாங்க, இவங்க எழுந்துரு ரெண்டு பேருமே such a good ரொம்ப நல்ல பர்சன்ஸ் ரெண்டு பேருமே. எனக்கு கிடைச்ச ஒரு ரெண்டு பேருமே கண்டிப்பாங்க, கண்டிப்பா அது உண்மை, அது சொல்லவே முடியாது. சோ ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த உமன் சேனலுக்காண்டி ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினரா இருக்கட்டும், ஒரு மாடலிங், ஒரு காலேஜ் லெக்சர், ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்கு இந்த உமன் சேனல் இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.